இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக காலிஃப்ளவர் ஃப்ரை மசாலாவே பிரியாத ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரையை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு எப்போதும் போல் காலிஃப்ளவரை கட் பண்ணி சுட தண்ணியில் போட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், கடலை மாவு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவில் அரிசி மாவு 1.5 ஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு குறைவாக வேணுன்றவங்க உப்பு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம அதை கலக்கி வச்சுக்கலாம். ஏன் கொஞ்சோண்டு தண்ணினாக்கா, இப்போ காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த ஈரத்தோடு போட்டு கலக்கினாக்கா கரெக்டாக மிக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் இருக்குது இல்லையா, பிரெட் க்ரம்ஸில் இந்த கலவையை நல்லா கோட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாக்கா காலிஃப்ளவர் ஃப்ரை. பார்த்திங்களா, மசாலா கொஞ்சம் கூட அதில் இல்லவே இல்லை. இந்த ஃப்ரையை டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது சிமிலர் டு நக்கட்ஸ் மாதிரி ஒரு டேஸ்ட் வருதுங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.